தொடர்ந்து நம்ம கவர்மெண்ட்டுடைய அப்டேட் ஸ்கீம்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இப்போது பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகையை பற்றியான அப்டேட் என்ன வந்திருக்கு, ஏன்னா பட்ஜெட்லாம் போட்டிருக்காங்க. நம்ம பார்த்தீங்கன்னா மே மாதம் 10ஆம் தேதியிலிருந்தே இவங்க 2500 ரூபா உயர்த்துவாங்களா அப்படிங்கக்கூடிய ஒரு பெரும் ஆவலோட தான் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா மே மாதம் 10ஆம் தேதி தான் ஆட்சி பொறுப்பேற்றாங்க. ஆட்சி பொறுப்பேற்ற உடனே நாங்கள் நிறைவேற்றுவோம்னு சொன்ன ஒரு 10 விஷயத்துல முதன்மையான விஷயமாக மகளிர் உரிமை தொகை இருந்துச்சு. இந்த ஓட்டு அதிகமாக வாங்கறதுக்கு காரணமே மகளிர் தான். அதுலேயும் மகளிர் உரிமை தொகை கடந்த ஆட்சியிலிருந்தே மக்கள் வாங்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறனால இதை இந்த தடவை வந்தனுமே ஏற்றி கொடுத்துருவாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அது இல்லாமல் யாரெல்லாம் கடந்த ஆட்சியில் வாங்கினாங்களோ அவங்க பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வாங்குறக்கும், இன்னும் யாரெல்லாம் வாங்காமலே எதிர்பார்ப்போட இருக்கிறாங்களோ அவங்களுக்கும் நாங்கள் கொடுக்க போறோம் எல்லா பெண்களுக்கும் அப்படிங்கக்கூடிய அறிவிப்பு தான் வந்துச்சு. அதனாலதான் பார்த்தீங்கன்னா இந்த தடவை ஓட்டு வங்கி அதிகமாக பெண்களுடைய ஓட்டு வங்கி போகிறதுக்கு காரணம் இந்த மகளிர் உரிமை தொகையுடைய அறிவிப்பா இருந்துச்சு. அதை முதல்ல ஆட்சி பொறுப்பேற்ற மே 10ஆம் தேதியே இவங்க அறிவிப்பாங்கன்னு எதிர்பார்த்த போது அறிவிக்கல. அந்த மாசம் வரக்கூடிய 15ஆம் தேதி பார்த்தீங்கன்னா டிஎம்கே என்ன பண்ணாங்கன்னா, நீங்க கடைசிக்கு நாங்க கொடுத்த 1000 ரூபாவது கொடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு 1000 ரூபா போட ஆரம்பிச்சாங்க. அது மே ஆகட்டும், அதுக்கப்புறம் ஜூன் ஆகட்டும், அதுக்கப்புறம் ஜூலை வரையும் போன மாசம் 3ஆவது மாசம் வரை என்ன பண்ணாங்கன்னா 15ஆம் தேதி 1000 ரூபாய் போட்டாங்க. அது யாருக்கு வந்துச்சுன்னா ஆல்ரெடி வாங்கிட்டு இருக்கவங்களுக்கு மட்டும் தான் வந்துச்சு. மறுபடியும் வாங்காமல் எதிர்பார்ப்போட இருந்தவங்களுக்கு ஒரு ஏமாற்றமா தான் இருந்துச்சு. ஏன்னா அவங்க போன தடவை ரிஜெக்ட் ஆயிட்டுமே இந்த தடவையாவது நமக்கு கொடுத்துருவாங்கன்னு நினைச்சாங்க. ஆனா இதுவரையும் அவங்களுக்கு கிடைக்காம இருந்துச்சு. இந்த நிலைமையில பட்ஜெட் போடுறாங்க. பட்ஜெட் போட்டதுக்கு பிறகு உங்களுக்கு பாத்தீங்கன்னா கன்ஃபார்மா என்ன 2500 ரூபா வந்துடும். வரும்போது எல்லாருக்குமே வரும் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை ஜெகதீஸ்வரி அவர்கள் சொல்லியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நிர்மல்குமார் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, பட்ஜெட்ல பார்த்தீங்கன்னா நேரடியாக 2500 ரூபா கொடுக்க போறோம்னு சொல்லாதனால இவங்கள்ட்ட கேள்வி எழுப்பியிருக்காங்க. எப்போ நீங்க 2500 ரூபா கொடுக்க போறீங்க, பட்ஜெட்டுக்கு அப்புறம் கொடுப்பீங்கன்னு தானே எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஏன் பெண்களுக்கு இன்னும் 2500 ரூபா கொடுக்கல, அதுலயும் வாங்காதவங்களுக்கு என்ன சான்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தா, இப்ப நிதி நிலைமை ரொம்ப மோசமா இருக்குது. மின்சாரம் போக்குவரத்து கழகம், இன்னும் ஆவின் அந்த நிறுவனம் இருக்கு, ஆவின் பால், இது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுடைய இதெல்லாம் மூடுற அளவுக்கு சிரமத்தில் இருக்கு. அங்கே வருமானம் கொடுக்கறக்கே சம்பளம் கொடுக்கறக்கே வருமானம் வரல. அப்படி நிலைமையில தான் விட்டுட்டு போயிருக்காங்க ஆட்சியை. அப்போ அதெல்லாம் நாங்கள் சரி பண்ண வேண்டியது இருக்கு. அதனால நாங்கள் உடனே மகளிர் தொகையோ இல்லை பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் முதியோர் தொகையோ இது எல்லாமே இல்லாமல் வேலை இல்லா பட்டதாரிக்கான 4000 ரூபா தொகையோ எங்களால் இப்போ உடனே நிறைவேற்ற முடியாமல் இருக்கு. ஆனால் நாங்கள் ஏமாற்ற மாட்டோம், கன்ஃபார்மாக கொடுப்போம், எல்லாருக்குமே கொடுப்போம். யாரெல்லாம் இப்போ வாங்கிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கும் கொடுப்போம். யாரெல்லாம் இப்போ வாங்காமல் எதிர்பார்ப்போட காத்திருக்காங்களோ அவங்களுக்குமே நாங்கள் என்ன பண்ணுவோம், கண்டிப்பாக கொடுப்போம். சொன்னதை நாங்கள் சொன்னபடி செஞ்சுருவோம். ஆனால் இப்போ நிலைமை மோசமாக இருக்கு. பட்ஜெட் போட்டாலும் கூட முக்கியமான விஷயங்களுக்கு தான் செலவு செய்கிற மாதிரி இருக்குது. அதுலேயும் இப்போ விவசாய கடன்லாம் நம்ம தள்ளுபடி பண்ணியிருக்கோம். அது 75,000 ரூபாய் வரை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், தள்ளுபடி பண்ணியிருக்கிறதுல 14 லட்சம் மக்கள் விவசாயிகள் பலனடைஞ்சிட்டாங்க. அதே மாதிரி பெண்களுக்கும் நாங்கள் கொடுக்க தான் போறோம். இப்போ உடனே கொடுக்க முடியாத அளவுக்கு ஒரு இக்கட்டான நிலைமையில தான் நாங்கள் இருக்கோம். அதிகமான செலவுகள் இருக்குது. இப்பவே நம்ம போட்ட பட்ஜெட்டுக்கே நம்ம 1000 கோடிக்கு மேல கடன் வாங்கிட்டு இருக்கோம். அப்படிங்கறனால இந்த சூழ்நிலையை புரிஞ்சு நம்ம உடனே நிறைவேற்ற முடியாம போயிருக்கோம். தவிர நாங்க பின்னாடி கொடுப்போம்னு சொல்லிட்டு இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. நாங்க பெரும்பாலான திட்டங்கள் எல்லாமே நாங்கள் நிறைவேற்றிட்டு தான் இருக்கிறோம். இப்போ அந்த தங்க மோதிரம் போடக்கூடிய திட்டங்கள் கூட செயல்படுத்த போறோம் அப்படின்னு இருக்காங்க. அதுவே ஒரு பெரும் சர்ச்சையா போயிட்டு இருக்கு. அந்த குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் போடக்கூடிய திட்டமும், இன்னொன்று இந்த அண்ணன் சீர்னா பட்டு சேலையும் அதுக்கப்புறம் ஒரு பவுன் நகைன்னு சொன்னாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 800 கோடி அளவுக்கு தான் பார்த்தீங்கன்னா நிதி ஒதுக்கியிருக்காங்க. 800 கோடியில் அதை சாதிக்க முடியுமானா, அதாவது குறைஞ்சது இந்த ரிஜிஸ்டர் ஆகக்கூடிய கல்யாணம் அவங்களுக்குலாம் கணக்கு போட்டு கொடுக்கும்போது 3500 4000 கோடி அதுக்கே தேவைப்படும். ஆனால் இப்போ பார்க்க போகும்போது பட்ஜெட் சிறுசாக இருக்குன்னா அதுலேயே ரொம்ப ஃபில்டர் பண்ணி கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. அப்போ முதல்ல அதெல்லாம் நிறைவேற்றிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறாங்க, மகளிர் உரிமை தொகை கொடுக்க போகிறாங்க. அப்போ இந்த மாதம் என்ன வரும்னு கேட்டால் மறுபடியும் அதே 1000 ரூபா தான் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 2500 ரூபா வர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மி அப்படிங்கிறது இவங்களுடைய அறிவிப்பிலே தெரியுது. நிர்மல்குமார் அவர்கள் அதை தான் சொல்லியிருக்காங்க. பட்ஜெட்டை எல்லாரும் பெருசாக எதிர்பார்த்தாங்க. ஏன்னா வெள்ளை அறிக்கை கொடுக்குறோம், எங்களுக்கு செலவாயிருச்சு, வெள்ளை அறிக்கைக்கு பின்னாடி காசு கொடுப்போம்னாங்க. அப்புறம் வெள்ளை அறிக்கை விட்டாங்க. வெள்ளை அறிக்கை விட்டதுக்கு பிறகு 10 லட்சம் கோடிக்கு மேலே கடன் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டு இப்போதைக்கு கொடுக்க முடியல, நாங்கள் பட்ஜெட்டில் செலுத்துறோம் அப்படின்னாங்க. அப்புறம் பட்ஜெட் வந்ததுக்கு பிறகும் பார்த்தீங்கன்னா இந்த மகளிருடைய உரிமை தொகையை பற்றி பேசாதனால
இந்த மாதம் வராது அப்படிங்கிறதும், இதுவரை வாங்கிட்டு இருக்கவங்களுக்கு மட்டும் 1000 ரூபாய் வந்து வழக்கம் போல் வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். இது இல்லாமல் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து என்ன சொல்லியிருந்தாங்க, முதியோர்களுக்குலாம் வராது, பிரிச்சுருவோம், அவங்களுக்கு தனியாக தான் கொடுப்போம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதை இந்த மாதம் நடைமுறைப்படுத்தலை. அதனால யாரெல்லாம் ஆல்ரெடி வாங்கிட்டு இருக்காங்களோ அவங்க அந்த 1000 ரூபாய் வாங்கிப்பாங்களோ தவிர, அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க லிஸ்டெல்லாம் பிரித்து முதியோருக்கு தனியாக மகளிருக்கு தனியாக வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அறிவிப்பாக இருக்குது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.